ஹலோ! வீட்டில் கேப்சிகம் இருக்கா? அப்போ யோசிக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகா, வெங்காயம் நல்லா நீட்டாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நம்ம பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சீக்கிரம் வதங்கிறதுக்கு. நம்ம இந்த ரைஸை வீட்டில் இருக்க சாப்பாடு அரிசிலையும் செய்யலாம், இல்லை பாஸ்மதி ரைஸ்லையும் செய்யலாம். அது உங்களோட சாய்ஸ். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க 1 ஸ்பூனு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டு அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நான் 4 கேப்சிகம் எடுத்திருக்கேன், அதுக்கான அளவு தான் சொல்கிறேன். ஸோ கேப்சிகம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பப்போ வதக்கி விடுங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். நான் லைட்டாக தான் எடுத்திருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாஸ்மதி அரிசி நான் வடித்து தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலா எல்லாம் ரைஸில் இறங்கட்டும். சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் சாப்பாடு வடிக்கும் போதே சால்ட்டு போட்டுட்டேன், அதனால் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, கேப்சிகம் ரைஸ் ரெடி. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாப்பாக்கு எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக சோயா சாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை. ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம சாப்பிட போகலாம்.